எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக. 1 1 சேர்த்தா 2 2 1 1 சேர்த்தா 2. இன்னைக்கு 2 நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் இன்னும் திருந்தல மாமா. மம்மி காமிச்சிருங்க பிக் பாஸ் மறக்காம. செகண்ட் நாள் சுனிதாவோட. செகண்ட் நாள் சுனிதாவோடனா புரியல. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. எல்லாம் முடிஞ்சிருச்சுல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. தலைமகனே கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே. Meanwhile என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எதுக்கல்ல என்ன ஆச்சு? சனா 4 பேரோட வந்தானா வந்து கொண்டாட்டிய முடிச்சிட்டானுங்களா? சம்சனாவை எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டாங்களா? அதான் சொல்ல சிரிப்பா வந்துடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு உண்டா? போடாங்கடி வந்துருச்சு. ஸ்டார்ட் பேசி. அக்க தும்மலா தும்மலா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. தும்மலா 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 அக்க தும்மலா அக்க தும்மலா. பாரே பே அல்லே முல்லேகா. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா. என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. ஸ்ட்ராங் தான் அதுக்குன்னு போட்டு ஒடிச்சுட்டே இருக்காங்க முதல் நாள்ல இருந்து. உத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துற. டேய் நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. ஆஸ்கர் பண்றது முள்ள மாதிரி இருக்கணும். ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சு எப்படி நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அது எனக்கு எப்படி இருக்கணும்? எனக்கு அது தேவையே இல்லை. அந்த இந்த பொண்ணுங்களுக்கு காப்பி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நாற்காலி வச்சு டாஸ்க். நாற்காலி யார் காலி? டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய் யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாவுடா. ஜஸ்ட் 1 மினிட். எல்லாரையும் போற மாதிரி உன்கிட்ட நான் சாரி கேக்குறேனா இல்லையா? நான் ஏன் கூட பழகுற கேர்ள்ஸ் நான் அப்படியே சொல்றேன். ஒரு நிமிஷம். நீ இருடா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஃபர்ஸ்ட் டே வந்து பச்சை மிளகா கண்டுபிடிச்சேன். அமைதியா விட்டுட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நூடல் இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க லிஸ்ட்ல. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதான் விஷால் இன்னைக்கு வந்ததே 4 ட்ராலியா? 2 தான் இருக்குன்னா மீதி 2 எங்க? 2 தான். பாருங்க உங்ககிட்ட என்ன சொல்ல பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். என்ன சமாளிக்கவே முடியல. கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தா. எத்தனை கொடுத்தா? 2 பழம் கொடுத்தா. ஒண்ணு இந்த இருக்கு. இன்னொன்னு எங்க? சில்லி சில்லி மாமா சில்லி 2 சில்லி. நான் சொன்னல சவுண்ட் என்ன நம்புன்னு கேட்டியா நீ? ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பெரும் குழப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு
கஷ்டமான வார்த்தையே கிடையாது. அதான் நானும் சொல்றேன் மேம், அதான் நானும் சொல்றேன். ஒரு ஆணா என்ன பார்த்து ஒரு எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். இது நான் சொன்னது. ரூமுக்குள்ள ஒரு விஷயம் பேசும்போது இப்படி இப்படி தூக்கு, அப்படி இப்படி தாக்கு. தர்ஷிகா வந்து சில் தான், ஜாலி தான், சீரியஸா சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க பின்னாடி போய் குத்திட்டாங்கன்னா இங்க பாருங்க தீபா, நீ பாரு, வா வா வா. அந்த புலியில காட்டுக்கு போய் உங்களுக்காக எடுத்துட்டு வருவேன். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தப்பு தப்பா காட்டுறேன். கேப்டனிடம் காட்ட வேண்டும். கேப்டன் தான் ஜட்ஜ். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். சரி சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? யோ தர்ஷா, இப்படி பண்ணாதீங்க. என்கிட்ட பண்ணாதீங்க. உன்கிட்ட பேசல நானும் உன்கிட்ட பேசலையே. அப்பவே பேசுறேன். நான் உன்கிட்ட பேசலையே. கத்துறீங்க. கூல் ரிலாக்ஸ். women சிங்கம் களை இறங்கிருச்சு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? சார் அங்கல இருந்து ஆரம்பிங்க சார். ரவீந்திர சார் ஆரம்பிக்கலாமா? ரவி சார் ஆரம்பிங்க. சுனிதா ஆரம்பிங்க. அது என்ன சொல்றது? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நீங்க நான் தான் சொல்லலாம் சார். சார் என்ன சொல்லணும் சார்? உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? சார் உங்க பிள்ளைக்கு பார்த்தா கொஞ்சம் புலு ஆயிடுச்சு. இருங்க சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு சுனிதா. ஓ தேங்க் யூ so much சார். இத கட் பண்ணிருங்க, போடாதீங்க. நீங்க உட்காருங்க ஜாக்லின். இந்த அவமானம் உனக்கு தேவையா? முத்துக்குமரன் சொல்லுங்க. வணக்கம் சார். என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசி, சபையறிந்து பேசி, சமயமறிந்து பேசி, இங்கே இருக்கிற மனிதர்களை பற்றி ஒரு நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த விளையாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அனுமானிக்கிறதுக்கான நேரமாக இந்த ஒரு வாரம் பயன்பட்டுச்சு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய பேர் உண்மையாக இருக்காங்கங்கிறதையும் நிறைய பேர் உண்மையாக இருக்க பயப்படுறாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அருண் சொல்லுங்க. அருண் என்கேஜிங்காகவே இருந்தது சார். ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தது, புதுசாகவும் இருந்தது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன வந்த உடனே நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்ட் தானே சார்? நான் சண்டை போடல சார். சரி ஓகே, வந்த உடனே நீங்க இனிமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்க, எப்படி இந்த வாரம்? ஆரம்பமே வந்து ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. போக போக சோறு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மேலே ஏத்துங்க மைக்க. இல்ல கழுத்து பக்கத்துல, மேலனா கழுத்து பக்கத்துல. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, பாடுங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. டாடி யாரு? டாடி ஓகே, அவன் பிக் பாஸ் எடுத்து பிக் டாடின்னு வச்சிடலாமா? சாம்பார் ஆப்பு எனக்கு. எல்லாரும் அவருக்கு மேல அன்புல சொல்றீங்களா, காக்கா புடி சொல்றீங்களானே தெரியல. புடி புடி நல்லா காக்கா புடி. என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது.